வணக்கம். நான் வதனிகண்ணன். இதில நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து ஒரு கேக் கொண்டு செய்திருக்கிறோம். இந்த கேக் 1 மாதத்துக்கிட்ட வச்சு சாப்பிடலாம். காய்ஞ்ச பழங்கள்ல செய்கிறது எப்படி என்னும் அதுக்குரிய அளவெல்லாம் சொல்கிறேன். தேவையான பொருட்கள் 115 கிராம் பாதாம் பருப்பு, 320 கிராம் காய்ஞ்ச பழங்கள், அதில் பப்பாசி, அன்னாசி, மாம்பழம், 250 கிராம் கிரேப்ஸ் வெள்ளையும் கருப்பும், 225 கிராம் ரவை, 325 கிராம் சுகர், 75 கிராம் மைதாமா, அதுக்குள்ளே பேக்கிங் பவுடர், வெனிலா சுகர் எல்லாம் சேர்த்துருக்கு. 450 கிராம் ஸ்ட்ராபெரி ஜாம், 250 கிராம் சிரப், 225 கிராம் பட்டர், 6 முட்டை. இப்போ முதல்ல பாதாமை கிரைண்டரில் அடித்து நறுளாக்கி வச்சுருக்கு. கேக்கில் தூள் தூளாகணும், பவுடர் ஆகிடக்கூடாது. ஏன்னா கேக் சாப்பிட்றதுக்கு கடிபட வேணும். முதல்ல இந்த பழங்களை கிரைண்டரில் அடிப்போம். அடிக்கக்குள்ள கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். கிளறி விடணும். இப்போ அது பிறகு அதுக்குள்ளேயே நாங்கள் அந்த ப்ளம்ஸையும் போட்டு அடிக்க வேணும். நல்லா அடித்து போட்டு இப்போ அதுக்கு பிறகு தான் நாங்கள் அந்த ஜாம் அதுக்கு போட்டு அடித்தோம்னா கொஞ்சம் சுகமாக இருக்கும். ஏனென்னா ஈரத்தன்மையாக கூழ் மாதிரி வந்திருக்கும். இப்படி இருக்கக்குள்ள நல்லா அடிபட்ட பிறகு தான் அதை நாங்கள் வெளியில் எடுத்து அந்த முதலே அடித்து வச்ச பாதாம் பருப்போடு சேர்ந்து கலக்க வேணும். நல்லா கலக்கணும். நல்லா கரண்டியால் தான் இந்த அகப்பையால் செய்கிற மாதிரி செய்யணும். இப்போ இது கடைசியாக மிஷினில் அடிக்கலாம். அதுக்கப்புறம் அதுக்குள்ளே அந்த சிரப்பையும் நாங்கள் விட வேணும். சிரப்பையும் விட்டு நல்லா வடிவாக கலந்து சேர்க்க வேணும். கட்டி ஒன்றும் இல்லாத மாதிரி நல்ல வடிவாக சேர்த்து அப்படி அடித்து விட்டுட்டா காணும். இப்போ இந்த மிஷினில் அடிக்கலாம். இப்போ பட்டரை மிக்சரில் அடிப்போம். பட்டரை நல்லா இதால் அடிச்சுட்டு தான் உருக்கக்கூடாது. அடித்து போட்டு சுகரையும் சேர்ப்போம். பட்டரும் சுகரும் தான். இப்போ இந்த சுகர்லாம் கரைஞ்ச பிறகு தான் நாங்கள் இந்த 6 முட்டை அதுக்குள்ளே போட்டு அதை கலக்கணும், நல்லா அடிக்கணும். இதுக்கு இந்த தனியாக பட்டர், சுகர், முட்டை 3 தான். நல்லா அடிபட்ட பிறகு இப்போ நாங்கள் அந்த முதலே அடித்து வச்சுருந்த அந்த பழங்களோடு சேர்த்து நல்ல வடிவாக கலக்க வேணும். இப்போ மிஷின் பாவிக்கணும்ன்ற அவசியம் இல்லை. கையாலேயே இப்படி செய்யலாம். செய்து போட்டு இப்போ கஷ்டமாக இருந்தால் மிஷினால் அடிக்கக்குள்ள கடைசி நேரத்தில் லைட்டாக மிஷினால் அடிக்கலாம். பார்க்குறீங்க. இப்போ ரவை நாங்கள் போடுறோம். ரவையும் போட்டு கலந்து போட்டு தான் மிஷினால் அடிக்கணும். உடனே மிஷின் பாய்க்கக்கூடாது. ஏன்னா கேக் அடிக்கக்குள்ள நாங்கள் மாவு போட்டுட்டு பெருசாக அடிக்கிறே இல்லை தானே மிஷினால். அதே மாதிரி தான் இதுவும் செய்யணும். ஒரு நல்லபடியாக கலக்கிறதுக்காகத்தான் இதை செய்கிறது. இப்போ நாங்கள் மைதா மாவை சேர்க்க போகிறோம். மைதா மாவுக்குள்ளே 3 தேக்கரண்டி பேக்கிங் பவுடரும் 2 தேக்கரண்டி வெனிலா சுகரும் போட்டிருக்கிறோம். போட்டு இப்போ நாங்கள் 3 தேக்கரண்டி எசன்ஸ் விட்டுட்டு கலக்குவோம். நல்ல வடிவாக கலக்கிட்டு மிஷினால் இருக்க கலக்கி போட்டு ஓவனுக்குள்ளே நாங்கள் வச்சு நாங்கள் 180 டிகிரியில் 45 நிமிஷம் ஓவனில் நடுவில் வச்சது. இதில் 2 கேக்குக்கு தான் முதல்ல அடிச்சிடுறாங்க. அதில் இப்போ அரைவாசி தான் உள்ளுக்கு வச்ச கிடக்கு. நான் சொன்ன அளவும் உங்களுக்கு அரைவாசிக்கு தான். இப்போ ஒரு ரேண்ட கணக்கு தான் சொல்லியிருக்கிறேன். இப்போ எல்லாம் வேகிட்டு சரியாக 45 நிமிஷத்தில் வேகிட்டு இந்த கேக் இப்போ சுட சுட சுற்றினது. ஆனால் இந்த கேக் இப்படி செய்கிறையில் 2-3 நாள் கழித்து ஆறின பிறகு எல்லாத்தையும் கிளறி போட்டு ஒரு ட்ரேயில் வச்சு அப்படியே அமர்த்தி விட்டுட்டு இப்போ இந்த வெட்டிட்டு நல்ல வடிவாக சைஸாக வெட்டி இப்படி பேப்பரில் சுற்றுறது. இது கல்யாண வீடுகளுக்கு ஒரு பாக்ஸுக்குள்ளே போட்டு கொடுக்குறது கூடுதலாக வாராக்களுக்கு. அதுக்கு தான் அனிமா பாவிக்கிறது. இதை சொல்லிவிடும் ரிச் கேக்குன்னு சொல்லிவிடும். ஆனால் இது இங்கத்த மெதட்டில் செய்த நூறு மெதட்டில் நான் இன்னொரு நாள் இதேமாரி செய்து கொஞ்சமாக செய்து காணொளி போடுறேன். இப்போ நான் இந்த காணொளியை நிறைவு செய்கிறேன். உங்களுக்கு இந்த காணொளி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நன்றி, வணக்கம்.